வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு விடைத்தாள் மறுமதிப்பீடு பணிக்காக பயன்படுத்தப்பட்ட தனியார் இணையதளம் பாதுகாப்பு காரணங்களுக்காக நீக்கப்பட்டுள்ளது. பாஜக முன்னாள் மாநில தலைவரும் முன்னாள் IPS அதிகாரியுமான அண்ணாமலை அவர்கள் புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் 13 லட்சம் பேர் தனது இயக்கத்தில் இணைந்ததற்கு நன்றி தெரிவித்து அண்ணாமலை அவர்கள் பதிவிட்டுள்ளார். அண்ணாமலை அவர்கள் தொடங்கியுள்ள புதிய இயக்கத்தில் பாஜகவினர் இணைந்தால் அது கட்சி விதிமீறலாக கருதப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் தங்கள் தயாரிப்புகளை 200 மில்லி முதல் 20 லிட்டர் வரையிலான 9 நிலையான அளவுகளில் மட்டுமே விற்க வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தின் சிலிகுரி டெல்லி இடையே புல்லட் ரயில் இயக்க 14,205 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று தென்காசி, திருநெல்வேலி, கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 67,800 ஆண்டுகள் உலகின் மிக பழமையான கையொச்சு ஓவியம் இந்தோனேசியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 40 சார் பதிவாளர்களை பணியிட மாற்றம் செய்து பதிவுத்துறை IG அருண் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். அண்ணாமலை அவர்கள் புதிய இயக்கத்தை அறிவித்த அடுத்த 10 மணி நேரத்தில் 10 லட்சம் உறுப்பினர்கள் அவரது இயக்கத்தில் சேர பதிவு செய்துள்ளனர். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,840 ரூபாய் விலை குறைந்து ஒரு சவரன் 1,13,600 ரூபாயாகவும் 1 கிராம் 14,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் விலை குறைந்து 1 கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகின்ற 11ஆம் தேதி தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லிக்கு செல்ல உள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது. தமிழக அரசின் செய்தி மக்கள் தொடர்பு துறையில் கூடுதல் இயக்குனர், இணை இயக்குநர்கள் உட்பட பல அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. கும்பகோணம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் 2026-27ஆம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு நேற்று தொடங்கியது. பாஜகவில் இருந்து விலகுவதாக கடிதம் வழங்கிய அண்ணாமலை அவர்களின் ராஜினாமா முடிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். வங்கிகளின் குறுகிய கால கடனுக்காக ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று RBI கவர்னர் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் புதிய மக்கள் இயக்கம் தொடங்கியுள்ளதாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்கள் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். ட்ரோன்கள், நவீன கேமராக்கள் மூலம் எல்லையை பாதுகாக்க ஸ்மார்ட் பார்டர் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்துவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார். புதிய அரசியலை நோக்கி புதிய இயக்கத்தை உருவாக்க வேண்டுமென பாஜகவில் இருந்து வெளியேறினேன் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள் யாரும் தவறு செய்ய வேண்டாம் என்றும் தவறு செய்பவர்கள் மீது உடனுக்குடன் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் முதல்வர் விஜய் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மதுரை, பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயிலை நாகர்கோவில் வரை நீட்டிக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்குருவின் காவேரி கூக்குரல் இயக்கம் மூலம் இந்த ஆண்டு 1,20,00,000 மரங்கள் நட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 வழித்தடம் 5இல் கடைசி கிரிடர் தயாரிப்பு பணி வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. தமிழ்நாட்டில் நேற்று அதிகபட்சமாக சென்னையில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்களின் உத்தரவின்படி தமிழ்நாட்டில் 717 மதுக்கடைகள் முழுவதும் மூடப்பட்டன என்று டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதிய இயக்கம் தொடங்கிய பின்னர் சென்னை விமான நிலையம் வந்த அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். திருச்செந்தூர் கோவில் முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க 6 பேர் கொண்ட குழு அமைத்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். பாஜகவின் பதவியில் இருக்கும் நிர்வாகிகள் கட்சி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அண்ணாமலை அவர்கள் தொடங்கிய புதிய இயக்கத்தில் இணைந்து வருகின்றனர். இந்தியாவில் 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதுடன் 5 ஜிகாவாட் அளவிலான தரவு மையம் ஒன்றை ஏர் ட்ரங்க் நிறுவனம் அமைக்க உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையிலான தாவேகா அரசின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜூன் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது.
அண்ணாமலை அவர்கள் நம்மை இயக்கம் என்ற தளத்தை தொடங்கியுள்ளார். மேலும் மேற்கண்ட இந்த இணையதளத்தின் மூலம் இந்த இயக்கத்தில் இணைந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த பொதுத் தேர்தலில் நான் தொடங்கும் அரசியல் கட்சி போட்டியிடும் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையில் முதல் அமைச்சரவைக் கூட்டம் தொடங்கி நடைபெற்றது. புதுச்சேரியில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் வழங்கப்படும் உதவித்தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்க ஆளுநர் ஒப்புதல் வழங்கியுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என்று திமுக அறிவித்துள்ளது. 18,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 8,200 நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் தமிழ்நாட்டில் L&T நிறுவனம் 3 திட்டங்கள் மேற்கொள்வதற்கு முதல்வர் விஜய் அவர்களின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரின் மீது உக்ரைன் நேற்று மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. காலை உணவு திட்டத்தின் ஒப்பந்தம் முடிந்த நிலையில் மேலும் 3 மாதம் ஒப்பந்தத்தை நீட்டித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. IPS அதிகாரிகள் 7 பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமாக கனிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். போலி 500 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை 20% அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மே மாதத்தில் ஏழுமலையான் சுவாமி கோவிலில் 1,21,00,000 லட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க தொடக்கப்பள்ளி ஆட்சேர்ப்பு முறைகேடுகள் வழக்கு தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் MPயும் முன்னாள் முதல்வருமான மம்தா அவர்களின் மருமகன் அபிஷேக் பானர்ஜி அவர்கள் ஜூன் 15ஆம் தேதியன்று விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்தியா உட்பட 59 நாடுகள் மீது புதிய வரிகளை விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மெட்ரோ சார்பில் கிண்டியில் பன்முக போக்குவரத்து மையம் அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. 2026ஆம் ஆண்டில் $2 பில்லியன் மதிப்பிலான இராணுவ ட்ரோன்களை இந்தியா வாங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 3816 கனஅடியாக சரிந்துள்ளது. தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி வருகின்ற ஜூன் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.